வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டுருக்கேன். இது வார பலன்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. என்ன இவர் காலில் சக்கரம் கட்டியிருக்காராம்பாங்க எல்லாம் அந்த மாதிரி பரபரப்பான செயல்பாடு, நிறைய பேரோட பேச்சுவார்த்தைகள், பழைய நண்பர்கள், உறவினர்கள் இவர்களோடலாம் நிறையா சேர்க்கை, அவங்களோடலாம் பேச்சு எல்லாமே ஏற்படும். மனம் சுறுசுறுப்பாகும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் ஏற்படும். புதிய நட்புகள் உருவாகும். இந்த வார மத்தியமத்தில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வியாழக்கிழமை, புதன், வியாழன் இந்த மாதிரி புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி பிறக்கும் பொழுது சூரியன் உச்சமடைகிறார். அவர் உச்சமடையும் இடம் 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் சூரியன் உச்சம்னா எதிரிகள்லாம் துவம்சம்தான். யாரையும் உங்கள்கிட்ட நின்று பேசவே தைரியம் இருக்கிறது. அதோடைய முழு பலனை வார இறுதியில் அனுபவிப்பீர்கள். அது ஒரு பக்கம். இந்த வாரம் கிட்டத்தட்ட அந்த வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் முடிந்த வரையில் எல்லோரிடம் அனுசரித்து போவது உங்கள் புகழை இன்னும் ஓங்க வைக்கும். சரி, நான் அனுசரித்து போக மாட்டேன், சண்டை தான் போடுவேன்னா அப்போவும் நீங்கள் உங்கள் ஹேண்டு தான் அதிகம். அதாவது யூ ஹேவ் அப்பர் ஹேண்ட். நம்ம பெருந்தன்மை எப்படின்னா அந்த நேரத்தில் அனுசரித்து போவது. ரெண்டாவது, குழந்தைகளோட குறிப்பாக அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காமல் போகும். தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. சரி, அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத மேம்போக்காக பார்த்துட்டு போங்க. இறங்கி இதை செஞ்சால் நீ அவ்வளோதான் இவ்வளோதான், டோன்ட் சே தட். இந்த சில டிப்ளமேட்டிக் வேலை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சுமூகமான ஒரு தீர்வுகளை காணலாம். நல்ல வாரமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.